ஆர்ஆர்பி சென்னையோட கரண்ட் நோட்டிஃபிகேஷன் என்டிபிசி கிராஜுவேட் லெவல் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 20. ஓகே, நவம்பர் 20 தான் லாஸ்ட் டேட்டு. இது ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா ரயில்வேல, அவங்க எல்லாருக்குமே வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சிருப்பீங்க. அதை போட்டு லாகின் பண்ணிட்டு அந்த அப்டேட் மட்டும் பண்ணா போதும். உங்களுக்கு போட்டோ மட்டும் அப்லோட் பண்ணா போதும். மற்ற எல்லா டீடைல்ஸும் அதுலேயே அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி அப்ளை பண்றவங்க பண்றது ஈஸி. மொபைல்ல பண்ணுங்க. உங்க மொபைல்ல லாகின் பண்ணி அந்த போட்டோ எல்லாமே வந்து லைவ் போட்டோ தான் எடுத்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. அதனால ஆல்ரெடி அப்ளை பண்றவங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும் உங்க மொபைல்ல பண்ணீங்க அப்படின்னா. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி. ஓகேவா? ஸோ இது நமக்கு என்னென்ன போஸ்டிங்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, டிக்கெட் கிளர்க்கு, ஸ்டேஷன் மாஸ்டர், ட்ரெயின்ஸ் மேனேஜர், இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. போஸ்டிங் பேர் வந்து அதுல ஒரு 6 போஸ்டிங் இருக்குப்பா மொத்தம். அந்த 6 போஸ்டிங்கும் இதுதான். ஏஜ் வந்து 18 to நார்மல் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 33 ஃபார் ஜென்ரல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 30, அதுல இருந்து 3 years. ஓகே, 36 ஃபார் ஓபிசி. ஸோ அதுக்கப்புறம் 38 ஃபார் எஸ்சி/எஸ்டி. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட்டு. இந்த ஏஜ் லிமிட் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா இது நிறைய பேர் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணி எழுதுறாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் இது என்னன்னே தெரியல. ஸோ அதனால யாராவது தெரியாம உங்க சைட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது அப்ளை பண்ண சொல்லுங்க. வேக்கன்சி வந்து கம்மி தான். ஆனா வேக்கன்சி நம்ம சென்னைக்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 200. நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 200 வேக்கன்சி. இது வந்து பெரிய வேகன்சி தான். சென்னை மட்டும் 200னாலே அதிகம் தான் இது ஆக்சுவலி. இதுல நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம போகணும். ஸோ அதனால இது வந்து ஸ்டார்டிங் சேலரி பேக்கேஜே வந்து பாத்தீங்கன்னா 40,000 இருக்கும். ஸ்கேல் பே வந்து அதுல கொடுத்துருக்கிறது 35,000 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஆனா நமக்கு ஸ்டார்டிங்கே 40,000 கிட்ட கிடைக்கும் சேலரி. இது ஒரு நல்ல ஜாப் ஆக்சுவலி. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இதுல என்ன தப்பு விட்டோம், இனி என்ன பண்ணணுங்கிறது தெரியும். என்ன மிஸ்டேக் விட்டுருப்பீங்கன்னா ஜிகே. நீங்க லாகின் பண்ணிருக்கீங்களா? மியூட் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ இதுல ஆல்ரெடி எழுதுறவங்களுக்கு வந்து எதுல நிறைய விட்டுருப்பாங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல விட்டுருப்பாங்க. இதோடைய எக்ஸாம் வந்து சிபிடி 1 ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 1 hour டைம் வரும். அதுல 30 வந்து மேக்ஸ், 30 வந்து ரீசனிங், 40 வந்து ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேயா? இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல தான் நிறைய பேர் மார்க் விட்டுருப்பீங்க. பட் இது ரெண்டுலயும் எடுத்தாலே 60 கிட்ட வந்துடும். ஆனா அதை எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணாம எனக்கு இது தெரியல, இது தெரியல, இது தெரியலன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணி இதுல ஒரு 20 கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணா கூட ஈஸியா கட் ஆஃப் போயிடலாம். இப்போ லாஸ்டா 2024 கட் ஆஃப் வந்து 72 ரேஞ்சில் வந்துச்சு. இது வந்து ரா மார்க் கிடையாது. இது வந்து என்ன மார்க், எல்லா எல்லா பேக் அந்த ஷிஃப்ட்ல எழுதினவங்களோட ஹையஸ்ட் லோயஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நார்மலைஸ்டு மார்க்னு போடுவாங்க. அதுதான் 72. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இதுல 30க்கு ஒரு 28 எடுக்க ட்ரை பண்ணும். இதுலயும் 28 எடுக்க ட்ரை பண்ணும். இதுல 20 கரெக்டா இருந்தா கூட இந்த கட் ஆஃப் வந்துடும்.
ஆனா அது அது வந்து எல்லாருக்குமே முடிய மாட்டேங்குது. பிரச்சனை என்னன்னா எல்லாரும் டைமிங் பிரச்சனை. நிறைய பேருக்கு அந்த என்ன பண்றோம், என்ன எதனால அப்ளை பண்றோம், நம்ம படிச்சதை எங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதும் தெரியல. அதுதான் ப்ராப்ளம் இது வந்து. இன்னொன்னு எக்ஸாம் வரும்போது தான் ரொம்ப தீவிரமா படிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா ஏதோ அட்டென்ட் பண்றீங்க. அப்படி இல்லாம இந்த எக்ஸாமுக்கு ஃபுல் எஃபர்ட் போடுங்க. என்ன பிளஸ் ஆர் மைனஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ண பாருங்க. இந்த லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல வந்து பார்ட்னர்ஷிப்னு ஒரு டாபிக் கேட்டிருந்தாங்க. அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கோட டாபிக்கோட பேர் வந்து பார்ட்னர்ஷிப். இப்போ இந்த கொஷின் வந்து நான் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அது தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா வியாபார பங்கீடு கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு பேரு. அவங்க ரெண்டு பேருமே வந்து முதலீடு போடுவாங்க இல்லையா, கேபிட்டல்னு சொல்லுவோம் இல்லையா, முதலீடு போட்டுதான் தொழில் தொடங்குவாங்க. இப்போ ரெண்டு பேர் முதலீடு பண்றாங்கன்னா ஒருத்தர் 10,000 ரூபாய் போடுறாரு, ஒருத்தர் 20,000 ரூபாய் போடுறாரு அப்படின்னா லாபத்துல யாருக்கு அதிக பங்கு போகணும்னா 20,000 ரூபாய் போடுவார் இல்லையா, அவருக்கு தான் அதிகமான லாபம் போகும் இல்லையா. அந்த மாதிரி லாபத்தை எப்படி பிரிக்கிறது, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் வரும். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு பேசிக் சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதோட கான்செப்டை சொல்லிடுறேன், இந்த கணக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏ வந்து ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவர்கிட்ட காசு கம்மியா இருக்கு. ஓகேவா, அவர் ஃப்ரெண்டு பிட்டு வந்து இவர் பிக்கும் ஒரு ஐடியா இருக்கு. அவருக்கு வந்து இந்த நிறைய காசு இருக்கா, நான் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் ஷார்டேஜ் ஆகுது. ஓகேவா, அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்ப அமௌண்ட் கிடைச்சிரும் தானே. இப்போ இவர் வந்து 5,000 தான் கையில வச்சிருக்காரு, இவர் வந்து 25,000 வச்சிருக்காரு. அப்படின்னா இப்போ வியாபாரம் தொடங்க 30,000 ரூபாய் தேவைப்படுது. இப்ப இவருக்கு 5,000 ரூபாய் ஷார்டேஜ் ஆகுது. இவர்கிட்ட 5,000 ரூபாய் தான் இருக்கு, ஆனா செய்யணும்னு ஐடியா இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணா அந்த வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா. அப்ப 30,000 ரூபாய் ஆயிடுமா ரெண்டு பேருக்கும் சேர்த்து. சரி, 30,000 ரூபாய் சேர்ந்து தொழில் தொடங்குறாங்க. அந்த வியாபாரம் நல்லா போகுது, அவங்களுக்கு 40,000 ரூபாய் லாபம். அதாவது மொத்தம் அவங்க கையில வந்து 40,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப அவங்களோட லாபம் என்ன, ப்ராஃபிட் என்ன சொல்லுங்க, 10,000 ரூபாய் இல்லையா. அந்த 10,000 ரூபாயை இப்ப லாபத்துல பிரிக்கணும், பங்கு பிரிக்கணும். 10,000 ரூபாயில ஏக்கு எவ்வளவு கொடுக்கலாம், பிக்கு எவ்வளவு கொடுக்கலாம் சொல்லுங்க. இதை எப்படி டிசைட் பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேரும் வியாபாரத்துல எவ்வளவு முதலீடு பண்ணாங்க அப்படிங்கிற அமௌண்ட்டை வச்சுதானே இவங்களுக்கு லாபத்தை பிரிக்கணும். கரெக்டா, அப்ப ஏக்கு தான் லாபம் கம்மியா போகும், ஏன்னா அவர் 5,000 ரூபாய் தான் போட்டிருக்காரு. கரெக்டா, பி வந்து 25,000 ரூபாய் போட்டிருக்காரு, அப்ப லாபம் அவருக்கு அதிகமா போகும். அதை எப்படி பிரிக்கிறது, எந்த கணக்கு வச்சு பிரிக்கிறது. பர்சன்டேஜ் இல்ல, ரேஷியோ. சரியா, இது மாதிரி பிரிக்கும் போது என்ன எடுக்கணும்னா ரேஷியோ எடுக்கணும். இந்த 5,000த்துக்கும் 25,000த்துக்கும் விகிதம் எடுக்கணும். விகிதம் வச்சுதான் இதை பிரிக்கணும். இப்ப 5,000 25,000த்துல ரெண்டு சைடும் நம்ம ஜீரோலாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா காமனா 5வது வாய்ப்பாடுல வகுத்தா ஒரு 5 5 5. ஓகேவா, அப்படின்னா இந்த லாபத்துல ஒரு பங்கு தான் யாருக்கு போகும், ஏ. 5 பங்கு யாருக்கு போகும், பி. புரியுதா, அப்போ இந்த 10,000த்தை எத்தனை பங்கு வச்சு பிரிக்கணும், 1 + 5, இது ரெண்டையும் கூட்டிடணும். சரியா, மொத்தம் 6 பங்கு, 6ஆல வகுத்துட்டு அதுல ஒரு பங்கு தான் இவருக்கு, இன்னும் 5 பங்கு யாருக்கு, பிக்கு. இதுதான் நார்மலா இந்த பிசினஸ்ல ஷேர் பிரிக்கிறதுக்கான மெத்தடு. ஷேர்னா லாபம். ஓகேயா, எவ்வளவு ஷேருங்கிறது எதை வச்சு டிசைட் பண்ணணும், ரேஷியோ. இதுல கண்டிப்பா என்ன எடுக்க வேண்டியது இருக்கும், ரேஷியோ எடுக்க வேண்டியது இருக்கும். புரியுதா, இப்போ ரெண்டு பேருமே வந்து இந்த ரேஷியோங்கிறது ஷேர் பிரிக்கிறது வந்து அவங்க எவ்வளவு நாள் முதலீடு செய்யறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 ரூபாயை இவர் வந்து 12 மாசம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். 12 மாசம் முதலீடு பண்றாரு, மாசம் மாசம் 5,000 ரூபாய் 12 மாசம் கட்டுறாரு. இவர் வந்து 25,000 ரூபாய ஒன்லி 6 மாசம் மட்டும்தான் கட்டுறாரு. இப்ப இதுல யாருக்கு லாபம் அதிகமா போகும்,
அப்பவும் இவருக்கு தான் போகும். கரெக்டா? சரி, இப்ப இவர் வந்து வெறும் 2 மாசம் தான் வச்சிருக்காருன்னு வைங்க. 2 மந்த்ஸ் மட்டும்தான் 25,000 கட்டுறாரு. அப்ப யாருக்கு லாபம் அதிகமா போகும்? ஏக்கு தான் போகும். ஓகேவா? அப்போ லாபத்தோட ஷேர் எதை பொறுத்தும் மாறும்? டைம். ஓகே, மாதங்கள் கணக்கீட பொறுத்தும் மாறும். அப்ப இவர் எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்காருன்னு ரேஷியோ எடுக்கும்போது, இப்ப வந்து நான் 5,000 ரூபாய 12 மாசத்துக்கு போடுறாரு அப்படின்னு சொல்றேன்ல, அப்ப ரேஷியோ எடுக்கப்ப எப்படிப்பா எடுப்பீங்க? வெறும் 5,000 போடக்கூடாது. என்ன செய்யணும்? 12ஆல பெருக்கிக்கணும். ஓகேவா? இதுல முதலீடு போடுறப்போ 25,000 இன்டூ 2. அதுக்கப்புறம் தான் இதுக்கு என்ன எடுக்கணும்? ரேஷியோ எடுக்கணும். புரியுதா? அப்ப ரேஷியோங்கிறது முதலீட்டு தொகைக்கான விகிதம். அந்த விகிதம் எடுக்கும்போது 2 பேரும் ஒரே வருடம் அப்படின்னா நீங்க வேற எதையும் பெருக்க தேவையில்ல. ஆனா முதல் நபர் வந்து 10 மாதம், 2வது நபர் 5 மாதம், அப்படி மாத கணக்கீடு வித்தியாசப்பட்டதுன்னா அப்ப நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? அந்த மாதத்தையும் பெருக்கிக்கணும். புரிஞ்சுச்சா? சோ இப்படிதான் நம்ம ரேஷியோ வந்து எடுக்கணும். இதுதான் பேசிக். பேசிக் புரியுதா எல்லாருக்கும்? இப்போ கொஸ்டின்ஸ் போலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா போடுற ஸ்டெப்ல உள்ள சம்ஸ்லாம் முதல்ல சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இத அப்படியே ரீட் பண்ணுங்க. சஞ்சனா, கார்த்திக், தீபா 3 பேரு. அவங்க எவ்வளவு அமௌண்ட் முதலீடு செய்யறாங்க அப்படிங்கிறது கொஸ்டின்ல இருக்கு. 1,050, 1,320, 1,730. ஓகே, இதை வந்து ஆர்டரா எடுத்துக்கணும். சஞ்சனா முதலீட்டு தொகை வந்து 1,050. கார்த்திகோட முதலீட்டு தொகை வந்து 1,320. தீபாவோடது 1,730. இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதுல வந்து கிடைக்கிற ப்ராஃபிட் அவங்க இஃப் த ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வருஷத்தோட முடிவுல அவங்களுக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ? 1,230. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம தீபாவோட ஷேர், அந்த ப்ராஃபிட்ல தீபாவுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதுல நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். 3 பேருமே ஒரே நேரத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதாவது 3 பேருமே 1 வருஷம்னா 1 வருஷம், 2 வருஷம்னா 2 வருஷம். 3 பேருக்கும் வருடங்கள் எண்ணிக்கை சமமா தானே இருக்கு. அது எப்படி சொல்றோம்? ஆண்டின் இறுதியில் அப்படின்னா எல்லாருமே ஆண்டு முழுவதுமே என்ன செஞ்சிருக்காங்க? முதலீடு செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல நாம மாதங்களை பெருக்க தேவை இருக்காது. புரியுதா? அப்ப எல்லாருக்குமே இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் என்ன எடுக்க போறோம்? ரேஷியோ எடுத்தாதான் யாருக்கு எவ்வளவு ஷேர் போகும்னு தெரியும். புரியுதா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்னா ரேஷியோ எடுக்கணும். இந்த வேல்யூ வந்து என்னெல்லாம் இருக்கு? 1,050. இதை நான் தனியா ஒர்க் அவுட் பண்றேன். தௌசண்ட் 1,320, 1,730. இதுதான் 3 அமௌண்ட். சரியா? 1,050, 1,320, 1,730. இதுல நேம் வந்து சஞ்சனா, கார்த்திக், தீபா. ஃபர்ஸ்ட் உள்ளவரோட நேம் வந்து சஞ்சனா, அடுத்தது கார்த்திக், அதுக்கப்புறம் தீபா. இவங்க 3 பேரும் முதலீடு செஞ்ச தொகை. இவங்களுக்கு கிடைச்ச ஷேர் எவ்வளோ? 1,230. லாபம் ப்ராஃபிட் வந்து 1,230 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேஷியோ எடுக்க போறோம்னு சொன்னேன். இப்ப முதல்ல 0 3லயுமே இருந்துச்சுன்னா 3லயுமே 0வை கட் பண்ணிடுங்க. ரேஷியோனா எப்படி எடுப்போம் அப்படின்னா அது எல்லாத்துலயுமே பொதுவா வகுப்படுற நம்பரால வகுத்து போடுவோம். அதான் ரேஷியோ. இப்போ 105, 132, 173, இந்த 3 நம்பருக்கும் பொதுவான வாய்ப்பாடு எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, இந்த 3மே எதுல வகுப்படும்?
அதுதான் இந்த கொஸ்டினுடைய மெயின் பாயிண்டே. ஏன்னா நம்பரை வகுக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த இதுலதான் நமக்கு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, டைம் அதிகப்படுத்துறாங்க. நீங்க இதுல ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா உடனே கண்டுபிடிக்கலாம். எந்த வாய்ப்பாடுல போடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் க்ளூ இருக்கும். யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ரிப்ளை பண்ணுங்க. எந்த டேபிள்ல டிவைட் ஆகும்? மூணையுமே எந்த வாய்ப்பாடுல வகுக்க முடியும்? த்ரீ டேபிள்ல போகுமா? 105 போகும், 132 போகும், ஆனா 173 த்ரீ டேபிள்ல போகாது. ஏன்னா கூட்டி பாருங்க, டிஜிட்டை கூட்டி பாருங்க, த்ரீ டேபிள்ல போகுமா? போகாது. ஓகே, அடுத்து என்ன டேபிள்ல போடலாம்? ஃபைவ் டேபிள்ல போகாது, டூ டேபிள்ல போகாது, அப்புறம் செவன் டேபிள்ல போகுமான்னு பாருங்க. போகுதா? போகல. ஏதாவது டேபிள்ல போகுதா? ரெண்டுல போகாது, மூணுல போகாது, அஞ்சுல போகாது, ஏழுல போகாது, 11லயும் போகாது. கரெக்டா? இப்போ இது 11ல போகும், இது போகாதுல, இதுவும் போகாது. இது 11ல போகும், நீ எப்படி சொல்றேன்? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்தா 1 + 2 3, 3 - 3 0 வருதா? அப்ப 11ல போகும். 173 வந்து பகு என்ன பகா என்னான்னு கேட்டா டிவைசபிளா நான் டிவைசபிளா? நாட் டிவைசபிள். ஸோ அப்படி டிவைட் ஆகலைன்னா இப்போ என்ன பண்ணி பாருங்கன்னா அப்படியே கூட்டிருங்க. டிவைட் பண்ண முடியலன்னா அப்ப 105, 132, 173 மூணையும் அப்படியே கூட்டி பாருங்க என்ன வருதுன்னு. கூட்டினா என்ன வருது? 410 வருதா? ஓகே, 410 வருது. சரியா? இவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா
நமக்கு ப்ராஃபிட் என்ன இருக்கு? 1230 இருக்கா? அந்த 1230 எத்தனை பங்கா பிரிக்க போறோம்? 410 பங்கா பிரிக்க போறோம். அப்ப 410ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகேயா? இப்ப கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்க? யாருடைய பங்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கொஸ்டின்ல வந்து தீபாவோட பங்கு கேட்டிருந்தாங்க. அதாவது தீபாவுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்ப இந்த ப்ராஃபிட்டை நான் எல்லாத்தையும் கூட்டின டோட்டலை வச்சு வகுத்துட்டு நமக்கு யாருடைய பங்கு வேணும்? தீபா. தீபாவோட பங்குக்கு என்ன விகிதம் இருக்கோ அதால மல்டிப்ளை பண்ணிடணும், பெருக்கிடணும். அப்படின்னா நமக்கு தீபாவுக்கு எவ்வளவு ரூபாய் போகுங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப இதுல கணக்கு பெருசா இருக்கே, கேன்சல் ஆகுமானா ஈஸியா கேன்சல் ஆகும். இப்ப இதுல பாருங்க, ஒரு 0 அடிச்சிடலாமா? 41 எத்தனை தடவை போட்டா 123 வரும்? பார்த்தோன்னே சொல்லலாம். 41 3 தடவை போட்டா 123 வந்துரும்ல. அப்ப இதை எத்தனை தடவை அடிச்சிடலாம்? 3 தடவை. இப்ப 3ஐயும் 132ஐயும் மட்டும் பெருக்குங்க, எவ்வளவு வரும்? 396 வருதா? அப்ப இதுல தீபாவுக்கு எவ்வளவு பங்கு போகுது? 396 ரூபாய் தீபாவோட பங்கு. ஓ சாரி, 173. சரி. தீபா வந்து 173 இதானே தீபாவோடது. ஓகேயா? 173. அப்ப 173 தான் நீங்க 3ஆல பெருக்கணும். அப்ப இதை பெருக்கணுங்கன்னா 519 வருதான்னு செக் பண்ணுங்க. இதுதான் தீபாவுடைய பங்கு. புரியுதா? இதுல ஏதாவது ஸ்டெப் புரியல, டவுட் இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரேஷியோ எடுக்கணும். 3 பேருடைய முதலீட்டு தொகையை வச்சு ரேஷியோ எடுக்கணும். நீங்க எந்த நம்பராலையும் அதை வகுக்க முடியலன்னா அப்படியே கூட்டிக்கணும். ஓகேவா? கூட்டிட்டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்ம கூட்டின நம்பர், அது எதால பெருக்கணுங்கிறது கேள்வியை பொறுத்து சொல்லணும். நமக்கு இதுல தீபாவோட பங்கு வேணும். இப்ப தீபாவுடைய அமௌண்ட் ரேஷியோ வந்து இது, நான் ஜீரோலாம் கட் பண்ணது போக இதுதானே இருந்துச்சு, அதை தான் நீங்க இங்க பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா இந்த 3 × 33 173 போட்டா 519 வருது. இதுதான் தீபாவோட ஷேர். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் நீங்க தான் ட்ரை பண்ணணும். இதே மாடல்ல அடுத்த சம் இருக்கும், அது நீங்க தான் ட்ரை பண்ணணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாம் 519. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 8. இது நீங்க ட்ரை பண்ணி இப்போ ஆன்சர் எனக்கு சொல்லணும். ஃபாஸ்டா போடுங்க. பிரியா, தீபக், சிம்ரன் 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு, அப்புறம் அதோடைய ப்ராஃபிட்டு, அதுல சிம்ரனோட ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடி. அது போயிடுச்சு, எழுதலையா நீங்க?
போனது சம்மா. நானூத்தி பத்து. என்ன ஆன்சர் வருதுப்பா? ஓகே. இது டிவைட் ஆகுதா? இந்த 3 நம்பரும் போட்டா டிவைட் பண்ண முடியுதா? ஏதாவது டேபிள்ல டிவைட் பண்ண முடியுதா? இல்ல தானே, அப்படியே தானே கூட்டணும். ஸோ இதுல வந்து 1370 1500 1230 மூணுக்கும் ரேஷியோ போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் ஜீரோவை கட் பண்ணிடுறேன். இது எந்த டேபிளையும் காமனா டிவைட் ஆகாது. அப்ப இது ரேஷியோவை அப்படியே கூட்டுங்க. 137 150 123. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 410 வருதா? ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணும்? நமக்கு அமௌண்ட் எவ்வளோ, லாபம் எவ்வளோ? 1010. கீழே வந்து எதால போகணும்? 410 இன்டூ 100. சரி, 100 போடுறேன் பாருங்க. இன்டூ என்னப்பா போடணும்? இன்டூ என்ன போடணும்? யாருக்குட ஷேர் கேட்டிருக்காங்க? சிம்ரன். சிம்ரனோடது இதுல எத்தனாவது இருக்கிறது? லாஸ்டா இருக்கிறது. இதான் சிம்ரனோடது. அப்ப இதை எத்தனையால பெருக்கணும்? 123ஆல பெருக்கணும். இப்ப இந்த இடத்துல நமக்கு 410 உள்ள ஜீரோவையும் இதையும் அடிச்சிடலாம். ஆனா 41ஆல 101 அடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா 41ஆல இந்த சைடு பாருங்க, எதை அடிக்கலாம்? 123 அடிக்கலாம்ல. ஓகேயா? நமக்கு கான்செப்ட் வந்து எப்பவுமே இந்த சம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 41ஆல டிவைட் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு நம்பர் மேல இருக்கும், அவ்வளவுதான். ஸோ 41ஆல இதை டிவைட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் போகும். இப்போ 101 இன்ட்டு 3 பெருக்குனா 303. அதான் ஆன்சர். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது எழுதியாச்சா எல்லாரும்? எழுதியாச்சா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13. இதே மாடல் தான், ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 13.
இதே மாடல் தான் கூட்டுனா 410 வரும், 41 அடிக்கிற மாதிரி வரும். அதனால ஃபாஸ்டா போடுங்க. ம். 423 20 இது எல்லாத்துலயுமே ரேஷியோ எடுத்து காமனா 0வை கட் பண்ணிட்டு இந்த நம்பர் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோப்பா வருது? 369. டோட்டல் 410 வரல. ஓகே, இது வேற மாதிரி வருது. ஓகே, 369 வருது. இதுல ஷேர் எவ்வளோ? 126 இல்லையா? 1260 டோட்டல் லாபம். அந்த லாபம் கீழே நம்ம கூட்டின நம்பர் இன்டூ பெருக்கல். யாரோட பங்கு? ராகுலோட பங்கு வேணும். இதுல எது ராகுல்? ராகுல் மூணாவதா இருக்காரு. இப்ப மூணாவதா இருக்கிற நம்பர் 123. அதால பெருக்கிக்கோங்க. இப்போ இதை அடி கொடுக்கும்போது 3 டேபிள்ல அடி கொடுக்கலாம். இந்த 369ஐயும் 123ஐயும் மூணாவது வாய்ப்பாடுல அடிக்கலாம். ஓகேவா? இப்போ 1 3 2 3 6 3 3 9. இப்போ மேலே இதை கூட அடிக்கலாம். 3 டேபிள்ல இதுவும் போகும். 4 3 12 2 3 6 0. இப்ப இதே 123 123 அப்படியே அடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னதான் வரும்? 420. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி மாடல் இருக்கிற சம்ஸ் பின்னாடி வரும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மாடல் நம்ம போலாம். இதுலயே மொத்தம் 5 மாடல் சம்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஒரு மாடல் முடிச்சிருக்கோம். அடுத்த மாடல் போலாம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 4வது கேள்வி. 4வது கேள்வியில ரேஷியோ அவங்களே கொடுத்துருவாங்க. கேள்வியை ஃபர்ஸ்ட் வாசிச்சுக்கலாம். எக்ஸ் ஒய் இசட் 3 பேரு இன்வெஸ்டட் எ சம் இன் த ரேஷியோ ஆஃப். முதலீட்டு தொகையோடைய விகிதம். விகிதம் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, அவங்களே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. 86 60 24. இஃப் தே ஏர்ன்ட் எ டோட்டல் ப்ராஃபிட், அவங்களுக்கு கிடைச்ச மொத்த லாபம் 4590 அட் த எண்ட் ஆஃப் த இயர், ஒரு வருஷம் முடிவுல. இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஷேர்ஸ் ஆஃப் ஒய் அண்ட் இசட்? ஒய்க்கு கிடைச்ச பங்கும் இசட்க்கு கிடைச்ச பங்குக்கும் வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. வேறுபாடு என்ன? அப்போ ஒய் எவ்வளவு ரூபாய் வாங்கினாரோ அதையும் இசட் எவ்வளவு ரூபாய் வாங்கினாரோ அதையும் கழிச்சு சொல்லுங்க, மைனஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே, இது நம்ம ஏற்கனவே இப்ப போட்டோம்ல, அதே கான்செப்ட் தான். அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா, அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த ரேஷியோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 86 60 24 இருக்கா, இதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம அதுதானே பண்ணோம் போன கணக்குல, டோட்டல் தானே பண்ணோம். இப்ப இதே மாதிரி 86
60 24 கூட்டிக்கோங்க. கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க. 170 வருது. ஓகேவா? ஸோ இந்த அவங்களுக்கு கிடைச்ச டோட்டல் ஷேர் இருக்குல்ல, அந்த ரூபாய் லாபம், அந்த 4590வை நம்ம வந்து கூட்டின ரேஷியோவை கூட்டின வேல்யூவால டிவைட் பண்ணிட்டு இன்டூ பெருக்கல் என்ன போடணும் அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். ஓகே, மல்டிப்ளிகேஷன்ல என்ன போடணும் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஷேர்ஸ் ஆஃப் ஒய் அண்ட் இசட், அதாவது எக்ஸ் ஒய்க்கும் இசட்க்கும் இடையில உள்ள வேறுபாடு. இதுல வந்து இது எக்ஸ், இது ஒய், இது இசட், அப்படிதானே வரிசையா தானே எடுத்திருக்கோம். இதுல ஒய்க்கும் இசட்க்கும் உள்ள வேறுபாடுனா ரேஷியோல மைனஸ் பண்ணுங்க. 60க்கு 24க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 60ல இருந்து 24 கழிச்சா எவ்வளவு வரும்? 36 வரும். கரெக்டா? அந்த 36ஆல தான் நீங்க எங்க பெருக்கணும். வேறுபாடுன்னு சொன்னதுனால ஒய்க்கும் இசட்க்கும் உள்ள ரேஷியோவை கழிச்சுட்டு அந்த நம்பரால தான் நம்ம இங்க மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? அப்ப இந்த ஸ்டெப் எப்படி வரும்னா 4590 கீழே 170 இன்டூ 36. இதை கேன்சல் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நான் இதில் ஃபர்ஸ்ட் ஜீரோவை அடிக்கிறேன். இது 17ஆல இது அடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இது 17ல போகாது. 45ல எத்தனை 17 போகும்? 2 17 34. சரியா? அப்ப 45ல தனியா வேணா டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 459 17ஆல கூட வகுத்துக்கலாம். இப்போ 2734 வருமா? இப்போ பேலன்ஸ் 119. அதுக்கப்புறம் 7 டைம்ஸ் போகும். 7 17 119 போகும். ஸோ அப்போ 27 தடவை போகுதுப்பா. இது 27 × 36. அது பெருக்குனா என்ன ஆன்சர் வருமோ அதான் நம்மளோட ஆன்சர். இது நீங்க ஃபுல்லா பெருக்கி பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த 7ஐயும் 6ஐயும் பெருக்குனா எதுல முடியும் நம்பர்? 7 6 42. 2ல தானே முடியும். 2ல முடிகிற மாதிரி ஆப்ஷன்ல ஒரே ஒரு நம்பர் தானே இருக்கு. அப்ப இதான் ஆன்சரா இருக்க முடியும். பெருக்கி பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து 972. இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து எக்ஸ்க்கும் ஒய்க்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்ப எதால பெருக்குவீங்க? 86 60க்கும் மைனஸ் பண்ணி ஒரு நம்பர் வரும் இல்லையா, அதால பெருக்கணும். அவ்வளவுதான். யாருக்கும் யாருக்கும் வித்தியாசம் கேட்குறாங்களோ அவங்க 2 பேரோட ரேஷியோவை கழிச்சுட்டு அந்த வேல்யூவால இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, போதும். அவ்வளவுதான், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட். இப்போ இதே மாடல் தான் அடுத்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. இதை ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஏபிசி 3 பேர் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ இருக்கு. அவங்களோட டோட்டல் ஷேர் வந்து 5120 ஒரு வருஷத்துக்கு. இப்ப இதை வந்து யாருக்கும் யாருக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா பிக்கும் சிக்கும் கிடைச்ச ஷேரோட வித்தியாசம் டோட்டல், அதாவது டிஃபரன்ஸ் கேட்குறாங்க, வேறுபாடு.
63, 35, 42. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 140 வருது. இப்போ நமக்கு கிடைச்ச ஷேர் வந்து 5120. இதை 140ஆல டிவைட் பண்ணிட்டு இப்போ பிஎன்சியோட டிஃப்ரென்ஸ்னா 37க்கும் 35க்கும் 42க்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் அது வந்து என்ன வரும் 7. ஸோ 7ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் 7ஆல பெருக்கிக்கணும். இதுல ஒரு 0 கட் பண்ணிடலாம். 7ஐயும் 14ஐயும் அடிக்கலாம். 17 இதுல 2 டைம். இதுக்கப்புறம் இது ரெண்டையும் 2 டேபிளால அடிக்கலாம். 4 2 to 4 5 to 10 6. ஆன்சர் வந்து 256. ஓகே, நோட் பண்ணியாச்சா? அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் இதே மாடல் தான். நெக்ஸ்ட் 10 போட்டு சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 10. பிக்யூஆர் 3 பேர் இருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ஷேரு, இதுல கியூக்கும் ஆருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். கியூக்கும் ஆருக்கும் இடையில உள்ள வேறுபாடு. ஸோ டோட்டல் பண்ணா 115 வருது. ஷேர் 3600 115ஆல டிவைட் பண்ணிட்டு கியூக்கும் ஆருக்கும் உள்ள வித்தியாசம் 75. இது வந்து பி, இது கியூஆர். 75க்கும் ஆருக்கும் உள்ள வித்தியாசம் கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 69 வரும். இப்ப இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணும். இதை எந்த நம்பரால ஃபர்ஸ்ட் 5 டேபிள் அடிக்கலாம். இதையும் இதையும் 5வது வாய்ப்பாடுல அடிக்கலாம். 2 3 6 சரி 2 5 10 3 5 15 23 5 115. 36ல 7 5 35 வருமா? மீதி 1 2 5 10 0. இந்த 23ஐயும் 69ஐயும் ஸ்ட்ரைட்டா 23வது வாய்ப்பாடுலயே அடிச்சிடலாம். எத்தனை தடவை போடலாம்? 3 டைம்ஸ். ஓகேயா? ஸோ ஆன்சர் வந்து 2160 வருது. டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ. ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் இதே மாடல்ல பின்னாடி கொஸ்டின்ஸ் இருக்கு. அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்த மாடல் போலாம். நெக்ஸ்ட் மாடல்
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல் கொஸ்டின் பாருங்க, அந்த மாதிரி மாடல் உங்களுக்கு நிறைய கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தமா 75,400 ரூபாய், ஓகேவா, 75,400. அத 3 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம்னா ஏ, பி, சி. என்ன மாதிரி ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஷேர் ஆஃப் ஏ. ஏயோட ஷேர்ல 3 பங்கு எடுத்தா ஈக்குவல் டு, அது எதுக்கு சமமா இருக்கும்னா 9 டைம்ஸ் த ஷேர் ஆஃப் பி. பியோட ஷேர்ல 9 டைம்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அதே சமயம் இந்த ஷேர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா சியோட 4 டைம்ஸ் ஷேருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்ப இதுக்கு என்ன மறைமுகமா அர்த்தமும் இருக்கு அப்படின்னா, இந்த 3 டைம்ஸ் ஆஃப் ஷேர் ஏயும் 4 டைம்ஸ் ஆஃப் ஷேர் சியும் எப்படிதான் இருக்கும், சமமா தான் இருக்கும். ஏன்னா நடுவுல எல்லாமே என்ன சிம்பிள் தான் வருது, ஈக்குவல் சிம்பிள். இதுவும் இதுவும் சமம், இதுவும் இதுவும் சமம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னும் சமம் தான், புரியுதா? மூணுமே சமம் தான். அப்ப இதை வச்சு நாம என்ன கண்டுபிடிக்கணும், ஷேர் ஏ. ஏக்கு எவ்வளவு ஷேர் போச்சு, அதாவது ஏயின் 3 மடங்கு பங்கும் பியோட 9 மடங்கு பங்கும் சியோட 4 பங்கு மடங்கும் சமம். ஓகேவா, எல்லாமே சேமா இருக்கும். இப்ப இதை நம்ம ஷார்ட்டா ஒரு ஈக்குவேஷனா எழுத போறோம். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா 3 டைம்ஸ் ஏன்னு இருக்குல்ல, அப்ப அது 3a அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 4 டைம்ஸ் பின்னு இருக்கா, அப்ப அது 4bன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சரி, பிக்கு வந்து எத்தனை டைம், 9 டைம். சிக்கு தான் என்ன டைம், 4 டைம், 4c. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேஷியோவா மாத்த போறோம். ஓகேவா, ரேஷியோவா மாத்த போறோம். இந்த மாதிரி ஈக்குவல் சிம்பிள் வந்தா ரேஷியோவா எப்படி மாத்துறதுன்னு யாருக்காவது தெரியுமா? முன்னாடி அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி ஈக்குவல் சிம்பிள் வந்தா எப்படி ரேஷியோவா மாத்துறோம்? இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன ரேஷியோ வரும், யாராவது சொல்லுங்க, சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. 3a ஈக்குவல் டு 9b ஈக்குவல் டு 4c. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன ரேஷியோ வரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணா ரேஷியோ என்ன வரும்னு கேட்கிறேன். எப்படின்னா இதை எப்படி ரேஷியோ மாத்தணும்னா, இங்க இருக்கிற நம்பர் இருக்குல்ல 3, 9, 4, இந்த 3 நம்பர் எடுத்துக்கோங்க. இப்ப ஏக்கான ரேஷியோ வேணும்னா ஏ பக்கத்துல இருக்கிற 3ய விட்டுட்டு பி பக்கத்துல இருக்கிற சி பக்கத்துல இருக்கிற நம்பரால இதை பெருக்கணும்பா. ஓகேவா, ஏ ரேஷியோ வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றேன், ஏ பக்கத்துல இருக்கிற 3ய விட்டுட்டு இது ரெண்டையும் பெருக்குங்க. அப்ப என்ன போடுவீங்க, 9 into 4. சரியா? இப்போ பியோட ரேஷியோ வேணும்னா பி பக்கத்துல இருக்கிற 9 விட்டுட்டு 3, 4 பெருக்குங்க. அப்ப அதே மாதிரி சிக்கு என்ன வரும் சொல்லுங்க. சி பக்கத்துல இருக்கிற 4 விட்டுட்டோம் அப்படின்னா எதால பெருக்கணும், 3 into 9. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா 36, 12, 27 வருதா? இதுதான் ரேஷியோ. இதுதான் ஏ, இது பி, இது சி. ஓகேவா, இப்ப நமக்கு வந்து ஷேர் எவ்வளவு சொன்னாங்கன்னா 75,400 ரூபாய், ருபீஸ் 75,400. இந்த ஷேரை தான் ஏபிசிக்கு இந்த ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல யாரோட பங்கு கேக்குறாங்கன்னா ஏயோட ஷேர் கேக்குறாங்க. ஓகேவா, இப்ப இந்த ரேஷியோ நல்லா கவனிங்க. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா முடியாதா? 36, 12, 27 மறுபடியும் எந்த டேபிளால டிவைட் பண்ணலாம், 3 டேபிள். அப்ப இதுல 12, 3, 4, 3, 9. ஓகேவா, இப்போ இதை கூட்டலாம். 12, 4, 9 கூட்டுங்க, எவ்வளவு வருது, 25 வருதா? ஓகே, இப்ப மொத்த அமௌண்ட்டை எதால டிவைட் பண்ண போறோம், ரேஷியோ எல்லாத்தையும் கூட்டுன 25ஆல வகுக்க போறோம். இப்ப இங்க மல்டிப்ளேல என்ன போடணும் சொல்லுங்க. யாரோட ஷேர் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா ஏயோட ஷேர்.
அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் போடுவீங்க சொல்லுங்க. ரேஷியோல ஏயோட நம்பர் எதுப்பா? இது ஏ, இது பிசி தானே. அப்ப ஏயோட நம்பர் எது? 12ஆல பெருக்கணும். ஓகேவா? இப்ப இதை வச்சு மட்டும்தான் அடி கொடுக்க முடியும். 25ஆல மட்டும்தான் அடி கொடுக்க முடியும். நான் ஸ்ட்ரைட்டா 25ஆல அடிக்கிறேன். 75ல 3 25 75. ஓகேவா? அதுக்கப்புறம் 4 25ல போகாது, ஒரு 0 போட்டுருங்க. அப்புறம் 40ன்னு எடுங்க. 40ம் 25ல ஒரு தடவை போகும். கரெக்டா? 40ல 25 ஒரு தடவை போகும். ஸோ 1 போட்டுறேன். 40ல 25 போச்சுன்னா மீதி எவ்வளோப்பா வரும்? 15. 15 கூட ஒரு 0 சேர்த்தா 150ன்னு ஆயிடுமா? அப்ப 6 25 150. சரியா? இப்ப இத 12ஆல பெருக்கிட்டோம்னா அதான் நம்மளோட ஆன்சர். 6 12 72. 12 7 19 1 36. ஸோ இதுதான் யாரோட ஷேர்? ஏயோட ஷேர். இந்த இடத்துல ரேஷியோ எப்படி மாத்துறதுங்கிற ஸ்டெப் நல்லா பார்த்துக்கோங்க. ஏபிசி பக்கத்துலயே நம்பர்ஸ் கொடுத்துருந்தா அதை ரேஷியோவா மாத்துறதுக்கு ஏயோட ரேஷியோ வேணும்னா ஏயோட நம்பரை மட்டும் விட்டுட்டு மற்ற ரெண்டு நம்பரை பெருக்கணும். பியோட ரேஷியோ வேணும்னா பி பக்கத்துல இருக்கிற நம்பர் விட்டுட்டு மற்ற ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அது மாதிரி சிக்கு. நோட் பண்ணியாச்சா? ஸோ இதே மாடல்ல அடுத்த சம் நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. கொஷின் நம்பர் இதுக்கு ஆன்சர் என்ன ஆச்சு? 36192. ஓகேவா? நெக்ஸ்ட் 5. கொஷின் நம்பர் 5 இதே மாடல் ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஃபாஸ்டா போடுங்க. கால்குலேஷன் ஃபாஸ்டா போடுங்க.
ஆ? இதுல என்ன ஈக்குவேஷன் வரும்? 4a ஈக்குவல் டு 9b ஈக்குவல் டு 3c வருமா? ஸோ அப்போ ஏயோட ரேஷியோ வேணும்னா 9 இன்டூ 3 27 வரும். பியோட ரேஷியோவுக்கு 4 இன்டூ 3 12 வரும். சியோட ரேஷியோவுக்கு 4 இன்டூ 9 36 வரும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுனா அகெயின் நமக்கு டோட்டல் சேம் அதே டோட்டல் தான் வருதா? இது வந்து நம்ம திருப்பியும் 2 டேபிள்ல என்ன 3 டேபிள்ல டிவைட் பண்ணீங்கன்னா 9 3 4 3 12. ஸோ கூட்டினா 25 தான் வருது. ஓகேவா? இப்போ நம்ம எந்த அமௌண்ட்டை பார்க்க போறோம்? 5830 58300. இதை 25ஆல டிவைட் பண்ண போறோம். யாரோட ஷேர் வேணும்? ஏ. ஏயோட ரேஷியோ என்ன? 9. ஸோ 9ஆல இதை மல்டிப்ளை பண்ணும். இதில் 25ஆல அடி கொடுக்கணும், அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை 25ஆல அடி கொடுத்தா 58ல் 2 25 இருக்கு 50, மீதி 8. 83ல் 3 25 இருக்கு 75. ஸோ 83ல் 75 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 8 வருமா? உங்களுக்கு அப்படி டிவைட் பண்ண, இது நான் மனக்கணக்காவே போடுறேன். அப்படி உங்களால இது போட முடியலன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? தனியா டிவைட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் இதை தனியாவே ஒர்க் அவுட் பண்றேன். ஸோ நமக்கு ரேஷியோ என்ன அப்படின்னா 4a ஈக்குவல் டு 9b ஈக்குவல் டு 3c. ஸோ இதில் ஏயோட ரேஷியோ பிசி கண்டுபிடிக்கணும்னா இப்போ இதில் வந்து 493ல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் 9 இன்டூ 3. அடுத்தது பிக்கு வேணும்னா 4 இன்டூ 3. சியோடது வேணும்னா 4 இன்டூ 9. ஸோ 27 12 36. மறுபடியும் இது 3 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 9 3 4 3 12 டைம்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 25 வருது. ஸோ நமக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 58300. இந்த 58300வை 25ஆல டிவைட் பண்ணிட்டு ஏயோட ஷேர் வந்து 9. ஸோ ஏயால மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை கேன்சல் பண்றது தெரியலன்னா தனியா போட்டு டிவைட் பண்ணுங்க. 58300வை 25ஆல போடுறப்போ 58ல் 2 25 இருக்கு. பேலன்ஸ் 8. 83ல் 3 25 75 போகும். பேலன்ஸ் 8. ஒரு 0 எடுத்தா 8 80. மறுபடியும் நாம 3 டைம்ஸ் தான் போட போறோம். 75. ஓகே, பேலன்ஸ் வந்து 50. 2 25 50. ஸோ இதை 25 டிவைட் பண்ணோம்னா இதுல 2332 வருது. அதுக்கப்புறம் இதை 9ஆல மல்டிப்ளை பண்ணா அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 2332வை 9ஆல பெருக்கணும் அப்படின்னா 20,788. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 20,988. ஓகேயா? ஸோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Question number 12. 12th sum பாருங்க. An amount of 658 is divided among 3 persons in the ratio 18:12:2. The difference between the largest and the smallest in the distribution is. இது ரொம்ப சிம்பிளான சம். மொத்த அமௌண்ட் வந்து 658 எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க? 3 பேருக்கு. என்ன ரேஷியோலனா 18 12 2 ரேஷியோல. அதை என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்கன்னா லார்ஜஸ்ட்க்கும் ஸ்மாலஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம், மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய பங்குகளுக்கு உள்ள வேறுபாடு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம யூஸ்வலா செய்யற அதே மெத்தட் தான். முதல்ல ரேஷியோவை கூட்டுங்க. 18 12 2 கூட்டுனா என்ன வருது? 32 வருது. சரியா? அப்ப இங்க ஷேர் எவ்வளவு சொல்றாங்க? 658 எத்தனையால வகுக்கணும்? 32ஆல வகுத்துட்டு இன்டூ எதால பெருக்கணும்? அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் குள்ள டிஃபரன்ஸ். இதுல எது லார்ஜஸ்ட்? 18 தான் அதிகம். எது ஸ்மாலஸ்ட்? 2. கரெக்டா? இது அதிகபட்சம், இது குறைந்தபட்சம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தால இதை பெருக்க போறோம். 18 2 வித்தியாசம் என்ன? 16. சரியா? 16ஆல இதை பெருக்கிட்டா போதும், ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஒரு 16 2 தடவை, ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிச்சா 3 2 2 4 9. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 329. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். மிகப்பெரிய மிக சிறிய அமௌண்ட்டுக்குள்ள வித்தியாசம் என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதால பெருக்கி இருக்கோம். அவ்வளவுதான். இது சிம்பிளான கொஸ்டின் தான். இது ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதே மாடல்ல அடுத்த சம் நான் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணும். 12வது கொஸ்டின் சிம்பிளா எல்லாருமே போடலாம். சரியா? இதே மாடல்ல கொஸ்டின் நம்பர் 16 இதே மாடல்ல இருக்கு பாருங்க. இதை ட்ரை பண்ணி சொல்லுங்க. 16வது கொஸ்டின். An amount of 638 divided among 3 persons. 5:17:7. இதுல லார்ஜஸ்ட்க்கும் ஸ்மாலஸ்ட்க்கும் ஷேர் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. லார்ஜஸ்ட் வந்து 17, ஸ்மாலஸ்ட் வந்து 5. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வித்தியாசமோ அதெல்லாம் பெருக்கணும். இதுல என்ன இம்பார்ட்டன்டான ஸ்டெப்னா கேன்சல் பண்றது. இதுல வந்து நம்ம ஆட் பண்ணா 29 வருதா எல்லாருக்கும்? ஓகே. அதுக்கப்புறம் என்ன 12 ஏன் போட்டிருக்கேன்னு தெரியுதா?
இதுல லார்ஜஸ்ட் வந்து 17, ஸ்மாலஸ்ட் என்னது 5. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் 12, அதனால இங்க 12ஆல பெருக்கியிருக்கேன். ஓகேவா? இப்ப நம்ம கேன்சல் பண்றதா இருந்தா 29 12 வச்சு அடிக்க முடியாது. அப்ப 29ம் 638 தான் அடிக்க முடியும். நமக்கு அது கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணிடுங்க. 638 29ஆல டிவைட் பண்ணுங்க. 63ல 29 2 தடவை போகும், 58. ஓகேயா? இப்ப 63ல 58 போச்சுன்னா 5, மறுபடியும் 58 வரும். ஸோ 2 தடவை போதும். 0 வரும். இப்போ எத்தனை தடவை போகுது? 22 தடவை போகுது. இப்போ 22 12ஆல பெருக்குனா 264. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 264. இப்போ நான் சொல்ற சம்ஸ்லாம் ஹோம்ஒர்க்கு நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 17 ஹோம்ஒர்க்கு. கொஸ்டின் நம்பர் 19 ஹோம்ஒர்க்கு. கொஸ்டின் நம்பர் 21 ஹோம்ஒர்க்கு. கொஸ்டின் நம்பர் 22 ஹோம்ஒர்க்கு. டுவெண்ட்டி ஃபோர் ஹோம்ஒர்க்கு. 25 ஹோம்ஒர்க்கு. 26 ஹோம்ஒர்க்கு. 27 ஹோம்ஒர்க்கு. 28 ஹோம்ஒர்க்கு. 29 ஹோம்ஒர்க்கு. 30 ஹோம்ஒர்க். இன்னும் ஒரு மாடல் நடுவில், சரி, இன்னும் 2 மாடல் இருக்கு நடுவில். அது மட்டும் நான் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக தான் போட முடியும் அந்த மாடல் இருந்து. ஓகேவா? ஏன் அது 3 months வருது? இந்த MNN அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த சம். அதாவது MUN ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து M இன்வெஸ்ட் 38,000 மோர் தென் N இன்வெஸ்ட். அதாவது M வந்து N விட 38,000 ரூபாய் அதிகமாக முதலீடு செய்கிறாரு. ஓகேவா? இன்வெஸ்ட் ஃபார் 2 months and N ஃபார் 3 months. M invest 38,000 more than N, invest for 2 months and N for 3 months. ஓகே, அப்போ M ஓட ஷேரு 461 ரூபாய் அதிகம். எதை விடனா N விட. ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட், அந்த டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோனா 6915. இதை வச்சு, இந்த டீட்டெயில் எல்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா M எவ்வளவு
அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, அதனால இந்த சம் கால்குலேஷன் கொஞ்சம் பொறுமையா தான் போட முடியும், புரிஞ்சாதான் அது ஈஸியா இருக்கும். இன்னொரு மாடல் இருக்கு, அது என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் இது பாருங்க, மந்த் வச்சு வருது, இதுவும் மந்த் வச்சு தான் வருது. மோகன் அண்ட் நிஷாந்த் 2 பேரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல மோகன் வந்து 89,000 ரூபாய் மோர் தென் நிஷாந்த் ஃபார் 3 months. அதே மாடல் தான், இந்த MNN மாடல் தான். ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இன்னொரு மாடல் வந்து இங்க இருக்கு, 9th கொஸ்டின். 9th கொஸ்டின், ரித்திக் அண்ட் சஞ்சய் 2 பேரும் சேர்ந்து 79,200 ரூபாய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வருஷத்தோட முடிவுல டோட்டல் ப்ராஃபிட்ல வந்து 16,500 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதுல சஞ்சயோட ஷேர் 3,600 ரூபாய். அப்படின்னா 2 பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் கூட வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. இதுவும் நம்ம கால்குலேஷன் பொறுமையா தான் போட முடியும். இந்த 2 சம்மும் நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த டாபிக் வந்து இது முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னா, இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட அல்ஜீப்ரா கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது வெனஸ்டே தர்ஸ்டே. ஓகே, நாளைக்கு வந்து இந்த டாபிக்கும் கரெக்டா இருக்கும். சப்போஸ் நாளைக்கு இது சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த டாபிக் அல்ஜீப்ரா ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ. ஆர்ஆர்பி குரூப் டி வச்சு யாருக்காவது மெசேஜ் ஏதாவது வந்திருக்கா? இல்ல குரூப் டி அப்ளை பண்ணவங்க யாருக்காவது மெயில் ஐடியிலையோ இல்ல மெசேஜோ யாருக்காவது வந்திருக்கா? அதுதான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் எதுவும் வரல. மோஸ்ட்லி எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு நவம்பர்ல இருக்கலாம். அது கன்ஃபார்மா இன்னும் தெரியல. இதுக்குள்ள டேட் வந்திருக்கணும்ல, சிட்டி வந்திருக்கணும். அதாவது எந்த எந்த சிட்டியில எழுத போறோங்கிற அந்த இன்டிமேஷன் வந்திருக்கணும். அது இன்னும் வரல. வெயிட் பண்ணலாம், நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் தள்ளி போகலாம், ஜான்வரியில இருக்கலாம். ஆ